தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். தேவன் பார்த்தா என்ன சொல்றேன்னா, நம்ம இருவருன்னா அதோ சீசரை பார்த்து என்ன சொல்றாரு, அதோ உன் தாயின்னு சொல்றாரு. தேவன் சொல்றாரு. தாயை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அதோ உன் மகன் சொல்றாரு. ஆனா இந்த நாள்ல இல்ல, நம்ம அப்பா அம்மா இன்னொருத்தருக்கு நம்ம விட்டு கொடுக்குமா? கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன செய்வோம்? எங்க அப்பா எங்க அம்மா தான் நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் வந்து நம்ம மேல இரக்கமா இருக்கிற தேவன். எல்லா வகையிலும் நம்மளுக்கு அவர் துணியா இருக்கிற தேவன். நம்மளை மீறுதல்ல நம்மளுக்கு அவர் துணியா இருக்கிற தேவன். ஒரு பட்சபாதம் இல்லாத தேவன். நாள் என்ன செய்யறாரு, அதோ உன் தாயின்னு சொல்லி சீசர்கிட்ட சொல்றாரு. தாய் கிட்டே உன் மகன் என்று சொல்றாரு. அத பின்பு சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டார். இதை சேர்த்து கொண்டா யோவானு, பேதுரு, யூதாஸ் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல யார் கிட்ட சொல்றாருன்னா, சீசர் கிட்ட சொல்றாரு. இதோ உன் தாயின்னு சொல்லும் போது அந்த சீசர்கள் வந்து அவங்களை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கின்றவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கின்றாரே. நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை பொறுப்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாராட்டினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறேன். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். நியாயப்பிரமாணத்துல வந்து என்ன சொல்றாரு, தேவன் இடத்துல வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்றாருன்னா, இந்த மோசத்திலேயே அவர் சொல்லி இருக்கிறாரு. தாய் தகப்பனா கனம் பண்ணாது, கனம் பண்ணலன்னா அவங்கள கொலை செய்வேன்னு அதுல இருக்கு. வேத பாருங்க பரிசேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இது கொர்பான் காணிக்கை. அது வந்து தேவன் இடத்துல உகந்து அது முக்கியமா இருக்கிற ஒரு காணிக்கை. அப்போ வந்து யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, பரிசேரோ வேத பாருங்களோ சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து கொர்பான் காணிக்கை வந்து கொடுத்துட்டா இவங்கள வந்து நம்ம பராமரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த யூதத்துல அப்போ சொல்றாங்க. ஆனா வந்து நியாயப்பிரமாணத்துல அப்படி இல்லை. என்ன சொல்றாருன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு தான் சொல்றாங்க. அது வந்து இந்த 10 கட்டளையும் இருக்கு, தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல அவங்க இந்த இடத்துல யூதர் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போ இவங்க தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பரிசேயர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கேட்காம சீசரின் கிட்ட சொல்றாங்க. இப்போ ஆசிரியர்கள் இடத்துல போய் கூட சபையில போயிட்டு என்ன செய்யலாம், காணிக்கை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு, நான் எங்க அப்பா அம்மாக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்றேன், நீங்க பாத்துங்கோன்னு. ஆனா இது வந்து வேதத்தின்படி இல்லை. இது வந்து தேவன் இடத்துல அருவருப்பான காரியம். ஆனா இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா, நீ காசை கொடுத்துட்டேன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. இது ஒருபான் காணிக்கையா நீ கொடுத்துருக்க, நீங்க வந்து பாக்குறது இல்லாம இந்த காணிக்கை மூலமா தேவன் விசாரிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விதைகளை கனம் பண்ணு. விதையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியால் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக் கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியுமாய் இருக்கிறது. இது என்ன பார்க்கணும்னா, தேவன் வந்து தாய் தப்புனா கனம் பண்ணு. இந்த நாள் என்ன செய்யறோம், நம்ம பிள்ளைங்களை வந்து எவ்வளவு அரவணைச்சு நம்ம பாக்குறோம். ஆனா இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா தாய் தப்பனை கனம் பண்ற காரியங்கள் வந்து கம்மி தான். ஆனா என்ன சொல்றாரு, தேவன் வந்து தாய் தகப்பனை கனம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாரு. இன்னும் அந்த நாள்ல பிள்ளைகள் இல்லாதபடினால தேவன் வந்து அவங்களை வந்து விசாரிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைகளை எவ்வளவு நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுத்தி குழந்தையிலேருந்து அவங்களை எவ்வளவு பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுல விளையாடுற மாதிரி பிள்ளைங்களை அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த நாளில வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கனப்படுத்தும் போது அவங்கள பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, அது தேவனுக்கு பிரியமா இருக்குது நம்ம பாக்குறோம். இந்த தேவன் என்ன செய்யறாரு, சீசனை பார்த்து இதோ உன் தாயின்னு சொல்றாரு.
தாயை பார்த்து அதோ உன் மகன் சொல்றாரு. இப்போ இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்குறாருன்னா யோவான் கொடுக்குறாரு. கூட யோவான் பேதுரு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவன் இள வயதா இருக்கிறதுனால யோவான் கொடுக்குறாரு. யோவான் வந்து அப்போ எப்பவும் அவன் என்ன பண்ணுவாரா, தேவன் ஊழி செய்யற நாட்கள்ல அவரோட தான் இருப்பாரு. ஆனா என்ன பண்ணுவாரா, யோவான் வந்து எப்பவுமே இவர் கூட தான் இருப்பாராம். அப்போ இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும், பேருக்கு கூட வயசாயிடுச்சு, அப்போ இவருக்கு ஒரு நம்ம பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோவானுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. என்னன்னா, இப்போ இவர் சிலுவையில் அறையப்பட்டாங்க, இவர் நம்ம பூமியில இருந்து பரலோகத்துக்கு போயிடுவோம், உங்க தாயை யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்ப அந்த பொறுப்பை அவர் கொடுத்த உடனே என்ன செய்றாரு, ரொம்ப அருணாவில் ஏற்றுக்கிறாரு தாயை பார்க்கறதுக்காக. அப்போ அவர் அந்த தாயை பார்த்துட்டதுனால அவருக்கு என்ன கணக்கு கொடுத்தாருன்னா, அந்த பூமியில வந்து நல்லா ஆயுசை கொடுத்தாரு, இயற்கையான மரணத்தை கொடுத்தாரு, ஊழியத்தின் பாதையில வந்து அவரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அவருக்கு இருந்தாரு. ஏன்னா அவர் கூடவே இருந்தனால தேவன் அவருக்கு யோவானுக்கு கொடுத்தாங்க. இப்போ இதுல வந்து என்ன பண்ணா, அவருக்கு கொடுத்த பொறுப்பு மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் வந்து ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. இப்போ பெற்ற தாயை வந்து யோவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. இப்போ நமக்கும் ஒரு பொறுப்பு இந்த பூமியில நம்மளுக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியர் செய்யறதுக்கு சர்ச்சையில் வந்து நம்ம சண்டே கிளாஸ் நடத்துறாங்க, எவ்வளோ காரியங்கள் நடக்குது. அந்த காரியத்துல எல்லாம் நம்ம தடையில்லாதபடி அந்த ஊழியத்தின் பொறுப்பை எடுத்து நம்ம நடத்த தேவனுக்கு சார். இதனால இந்த 3வது வசனத்துல தேவன் இப்படியா பேசி நம்மளை ஏற்பட்டபடியா கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர்